அமெரிக்காவின் 70 ஆண்டு சாம்ராஜ்யம் வெறும் 4 நாளில் அஸ்தமனம். ஈரானால் வல்லரசுக்கு விழுந்த பலத்த அடி. சுமார் 70 ஆண்டுகால உழைப்பு, பல ஆயிரம் கோடி டாலர் முதலீடு, நவீன ஆயுதங்கள், பிரம்மாண்டமான கட்டமைப்புகள், யாரும் அசைக்க முடியாது என நம்பப்பட்ட இராணுவ வியூகம், இவை அனைத்தும் சரிந்து விழ எடுத்துக்கொண்ட காலம் வெறும் 4 நாட்கள். ஆமாம், மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா இத்தனை காலமாக கட்டி எழுப்பிய ஒட்டுமொத்த இராணுவ ஆதிக்கமும் இன்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தனது கால் தடத்தை பதிக்க அமெரிக்கா பெரும் மெனக்கெடல்களை செய்தது. சவுதி அரேபியா முதல் கத்தார் வரை, ஈராக் முதல் சிரியா வரை என ஒவ்வொரு மிகப்பெரிய இராணுவ வலைப்பின்னலை அமெரிக்கா உருவாக்கியிருந்தது. இது வெறும் நிலப்பரப்பு சார்ந்தது மட்டுமல்ல, உலக அரசியலில் அமெரிக்காவின் அதிகார மையமாகவே இது பார்க்கப்பட்டது. ஆனால் சமீபத்திய அரசியல் மற்றும் போர் தந்திர மாற்றங்கள் அந்த பிம்பத்தை உடைத்து நொறுக்கியுள்ளன. பல தசாப்தங்களாக பாதுகாக்கப்பட்ட அந்த பேஸ் ஒவ்வொன்றும் வெறும் 96 மணி நேரத்திற்குள் செயலிழந்து போயிருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் வரிப்பணம் பில்லியன் கணக்கில் இந்த தளங்களுக்காக செலவிடப்பட்டது. அதிநவீன ரேடார்கள், F-35 போர் விமானங்கள், ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் என அனைத்தும் அங்கே குவிக்கப்பட்டிருந்தன. இப்போது அந்த தளங்கள் கைவிடப்பட்டதோ அல்லது உள்ளூர் சக்திகளிடம் வீழ்ந்ததோ வல்லரசுக்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய அவமானம். அமெரிக்கா இந்த 70 ஆண்டுகளில் சம்பாதித்த செல்வாக்கை விட இழந்த வேகம்தான் இப்போது வரலாறு பேசும் விஷயமாக மாறியிருக்கிறது. பிராந்திய அரசியல் மாற்றங்களை சரியாக கணிக்க தவறிய பென்டகன், அமெரிக்காவின் நிழலில் இருந்து வெளியேற துடிக்கும் மத்திய கிழக்கு நாடுகளின் புதிய நிலைப்பாடு, தொடர்ந்து போர்களுக்காக செலவு செய்வதால் ஏற்பட்ட உள்நாட்டு அழுத்தம், இந்த 4 நாள் சரிவு என்பது வெறும் இராணுவ தோல்வி மட்டுமல்ல, அது ஒரு சகாப்தத்தின் முடிவு. உலக போலீஸ்காரன் என தன்னைத்தானே அழைத்து கொண்ட அமெரிக்கா இப்போது தனது சொந்த தளங்களை கூட காப்பாற்ற முடியாமல் தவிப்பது சர்வதேச அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை தொடங்கி வைத்திருக்கிறது. அமெரிக்கா கடந்த 70 ஆண்டுகளில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் செய்த முதலீடு என்பது கற்பனைக்கும் எட்டாத ஒரு பிரம்மாண்டமான தொகை. இராணுவ தளங்கள் அமைப்பது, பில்லியன் டாலர் மதிப்பிலான F-35 போர் விமானங்கள், ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் மற்றும் உள்கட்டமைப்பு என அமெரிக்கா சுமார் 8 டிரில்லியன் டாலர்களுக்கு மேல் இங்கே செலவிட்டுள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பில் இது சுமார் 740 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையாகும். அதாவது இந்தியாவின் தற்போதைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டை விட பல மடங்கு பெரிய இந்த செல்வம் வெறும் 4 நாட்களில் ஈரான் நடத்திய துல்லியமான நகர்வுகளால் பயனற்று போயிருக்கிறது. வெறும் நிலப்பரப்பாக பார்த்தால் அது சில ஏக்கர்கள்தான். ஆனால் பொருளாதார ரீதியாக பார்த்தால் அமெரிக்காவின் பல தலைமுறையினரின் வரிப்பணம் அந்த பாலைவன மணலில் மண்ணோடு மண்ணாக கரைந்து போயிருக்கிறது என்பதுதான் கசப்பான உண்மை. அடுத்து என்ன? ஆசியா நோக்கியா அல்லது முழுமையான பின்வாங்கலா? அமெரிக்காவின் பதில் என்னவாக இருக்கும் என்பதை உலகம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது.